ப்ரோ முஸ்லீம் என்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? பஸ் ஸ்டாண்டு தானே, காலேஜ் ஹாஸ்பிட்டலு எல்லா உதவியும் இருக்கு ப்ரோ. முஸ்லீம்னா என் பாய்ஸ் ஸ்கூல் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். ஒன்னேவா என் பசங்க தான் ப்ரோ ஞாபகம் வருது. முஸ்லீம் தான் எங்களுக்கு வந்து காவேரி ஆறு ஞாபகம் தான் முதல்ல வரும். முஸ்லீம்ங்கிறது பெரிய சிட்டியா. சரிங்கண்ணா. சரிங்களா, காலேஜ் ஸ்கூலுங்க நிறையா, ப்ரைவேட் ஸ்கூலுங்க நிறையா இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூலுங்களும் இருக்குது. சரிங்கண்ணா. கோச்சிங் நல்லா பெட்டரானது. சரிங்கண்ணா. இப்போ காவேரி வந்து பக்கத்துலேயே முஸ்லீம் ஒட்டியே ஓடுது. சரிங்கண்ணா. அதனால காவேரியில் வந்து எப்பவுமே அகன்ற காவேரி இருக்கிறதுனால நம்மளுக்கு குளிக்கிறது எல்லாமே அங்கே போயிட்டு வர்றது இல்லைங்களா, அதனால தான் முஸ்லீம் ஞாபகம் வரும். ஓகே, எதனால ப்ரோ? அதான் 6th-லேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் படிச்சோம். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஓகே ப்ரோ. இது வேறு அப்படி பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு. ஓகே ப்ரோ. எமோஷனலாக எல்லாமே கனெக்ட் ஆனது அது. ஓகே ப்ரோ. ஸ்கூல் போயிட்டு வருவோம், பசங்க எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஜாலியாக வந்து பொறுமையாக வீட்டுக்கு போவோம். ஆக்சுவலி நான் தருமபுரி, நாங்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு தான் வந்தேன். ஸ்டடீஸ்க்கு வந்த வாட்டி பசங்க இந்த மாதிரி சுற்றி இருந்து ரூம் எடுத்து தங்கினது. மோஸ்ட்லி இவங்க கூட தான் இருப்பேன். ஆஃப்டர்நூன் காலேஜ் முடிஞ்சா முஸ்லீம் வந்துட்டா இவங்க தான் ஃபுல்லாக செட்டில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஏதாவது ஒரு 4 குட் திங்ஸ் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. கஷ்டம்னா கூட இருப்பானுங்க ப்ரோ. நிஜமா அதெல்லாம் வச்சுக்க முடியாது, விட்டே கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா ரூம் வெளியே எடுத்து தங்கியிருக்கிற பசங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. காசு, ஃபுட்டு, இந்த மாதிரி ஹெல்த் விஷயம் எதனா இருந்தால் ஃபேமிலியிலேருந்து யாரும் வர முடியாது அவ்வளோவா. பசங்க கிட்ட சொன்னால் இங்கே வருவானுங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் என்ன கூட்டு போவாங்க. மணினா கூட இருப்பாங்க. இந்த கஷ்டம் இருக்காது. இப்போ ஃபேமிலி மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க. ஃபேமிலியோட ஒரு ஸ்டெப் நல்லாவே பார்த்துக்கிறான்னு சொல்லலாம். ஓகே. 3 கோயிலுமே அந்த பசோதி எல்லா கோயில், அதுக்கப்புறம் இந்து கோயில் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. வேறு முஸ்லீம்னாலே ஸ்பெஷல் தான். எல்லாருமே இதான் சொல்லியிருப்பாங்க, நானும் அதே சொல்கிறேன். ஓகே ப்ரோ. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ப்ரோ. அது மாதிரி முஸ்லீம் எனக்கு ஸ்பெஷல். ஓகே ப்ரோ. அப்புறம் பசங்க எல்லாருமே ஜாலியாக இருக்க பழகுவோம். ஓகே ப்ரோ. வேறு எல்லாமே இருக்குது. சிட்டியில் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. வாய் மில்லுங்க அதிகமாக இருக்குது. ஓகேங்கண்ணா. அப்புறம் வாழை மரம், இங்கே வாழைத்தொகுப்பு நிறைய கொடுக்குறாங்க. இந்த வாழைப்பழம் நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் விலை கம்மியாகும். வாழைப்பழம் கிடைக்குது. வாழைப்பழம், வாழை இலை, வாழைப்பூ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்கண்ணா. முஸ்லிக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா முஸ்லீம் டெவலப் ஆகும் அப்படின்னா என்ன வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏர்போர்ட் வந்து நல்லா இருக்கும். ரயில்வே அது மாதிரி. ஓகே ப்ரோ. வேறு நிறைய மால், பார்க்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. என்ன டெவலப்மெண்ட், பூங்கா வரணும். ஓகே ப்ரோ. பூங்கா முஸ்லீம் நிறைய இருக்கு. பூங்கா அது தெரியலண்ணே, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அதனால தேட்டர் வரணும். தேட்டர் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளோதானே. இன்னும் நிறைய கொஞ்சம் கம்பெனிகள் வந்தால் நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. கம்பெனிகள் வந்தால் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். ஓகே ஓகே. அதான் முஸ்லீம் கம்பெனிகள் அதிகம் கிடையாது இங்கே. ஓகே. ஒன்லி காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஓகே. நல்லா படிச்சு முடிச்சவங்கலாம் வேலைக்கு போகணும். கம்பெனிக்கு அதிகமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு. நிறைய ஒர்க் இந்த மாதிரி கிடைக்காம இருக்கிறது தான் கொஞ்சம். இதனால் சென்னைக்கெலாம் நான் போய்ட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஒர்க்கு இங்கே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி. ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி. முஸ்லீமில் உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு எல்லாமே வசதிகளும் இருக்குங்களா? இருக்கு இடமெல்லாம் இருக்குது இல்லைங்க, சர்வே பண்ணுறது. கவர்மெண்ட் நிறைய இடம் வச்சுக்கிறாங்க இல்லைங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ எனக்கு இங்கே முஸ்லீமில் கிடைக்கல, இதுக்காக நான் வெளியூர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா என்ன விஷயம் கிடைக்கல முஸ்லீமில்? இல்லை, இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு முஸ்லீம் கிடையாது. ஓகே. இதுக்காக வந்து திருச்சியோ இல்லாட்டி பெரம்பலூரோ அது மாதிரி தான் போட்டு இருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே பெரிய கவர்மெண்ட்லேயே வந்து இப்போ புலித்தொழில் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அது மாதிரி முஸ்லீம் ஹெட் குவார்ட்டர்ஸாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்கே மக்களுக்கு இது உங்களுக்கு வந்து மருத்துவ வசதி நல்லா கிடைக்கும் இல்லைங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.